நம்மள பலர் நம்மளுடைய தேவனை அடிக்கிறவராகவும் கோவப்படுகிறவராகவும் நம்மளை தண்டிக்கிறவராகவும் தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம்ல. ஆனால் அப்படி கிடையாது. யோனா 4வது அதிகாரத்தில் யோனா சொல்கிறார், நீர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய பொறுமையும் மிகுந்த கிருபையும் உள்ளவர் அப்படின்னு. அவங்களாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தவங்க. அவங்களையே தேவன் தண்டிக்கிறதுக்கு ரொம்ப பொறுமையாக இருக்கிறாரு அப்படின்னா, இன்னைக்கு நம்மளாம் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்ல. அப்போ நம்மளை அவர் தண்டிப்பாரா இல்லை நம்மளை அடிப்பாரா? நிச்சயமாக மாட்டார். அவருடைய சுபாவம் அது கிடையாது. அவர் நேசிக்கிறவராக இருக்கிறார். அவர் நம்ம மீது நேசம் வைத்திருக்கிறதுனால தான் தன்னுடைய சொந்த குமாரனையே நம்மளுக்காக கொடுத்தார். அப்படி அவர் நம்ம மேலே அன்பாக இருக்கும் பொழுது அவர் நம்ம தண்டிச்சிருவார், நம்மளை அடிப்பார், நம்மளை நொறுக்கிடுவார் அப்படின்ட்டு நினைக்காதீங்க. அவர் நம்மளை அடிக்கிறவரா இல்லை, நம்மளை அன்பு கூறுகிறவராக இருக்கிறார். தண்டிக்கிறவராக இல்லை, தாங்கி சுமக்கிறவராக இருக்கிறார். அதை விசுவாசிங்க. தேவன் நம்ம கூட தான் இருக்கிறார். நமக்கு உதவி செய்யும்படியாக, நம்மளை உயர்த்தும்படியாக இருக்கிறார், தண்டிக்கிறதற்காக அல்ல. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.